போராட்டம் நடத்த வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அதுதான் உண்மை. நாங்கள் அதனாலதான் பல தடவை நாங்கள் அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறோம், அடிப்படை சட்டத்தை நீங்க புத்தகத்தில் வைங்க. ஏன்னா காவல் நிலையத்தில் நம்ம பூஜை கேட்குறாங்க, எங்ககிட்ட நீங்க சட்டம் பேசுறீங்களா? சட்டம் நாங்க யார்கிட்ட போய் பேசுறது? நாயும் பண்ணிட்டே போய் பேசவா? மனுஷன் தானே பேச முடியும். எங்களுக்கு எதிரே யார் இருக்கா? ஒரு கலெக்டர் இருக்காரு, ஒரு தாசில்தார் இருக்காரு, ஒரு காவல் அதிகாரி இருக்காங்க, ஒரு வருவாய்த்துறை இருக்காங்க. இங்க இருக்க ஆதி திராவிடர் ஆதி தமிழர் மக்கள் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப நான் அவன்கிட்ட போய் பேசும்போது சட்டம் பேசணும்ல, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி தானே நான் வழி கேட்க வேண்டியிருக்கு. 40 ஆண்டு காலம் நாங்கள் பயன்படுத்திய பாதை இப்பொழுது இல்லாம போயிருச்சு. சரி, இல்லாம போறதுக்கான காரணம் இப்ப அங்கே நான் போய் இன்னைக்கு மதியம் வந்திருந்தேன், நான் கூட போய் பார்த்தேன். இப்ப மக்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? நாம ஏதோ போறதுக்கு வழி கிடைச்சா போதும், எப்படியா நடந்து போனா போதும். இங்கிட்டு வழி இருந்துச்சு, இங்கிட்டாக போய்கிட்டு இருந்தோம். சரி, இந்த வழி இருக்குல்ல, அதை அடைச்சிட்டு போறோம், இங்கிட்டாக போயிருவோம். அதை அடைச்சாம இருக்கு, இந்த அங்கிட்டு இருக்குதா அங்கிட்டாக போவோம். இப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. என்னடா வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம், சர்க்கஸ் கூண்டுக்குள்ள மாட்டின மாதிரி இப்பதான் தெரியுது. அது என்னன்னா, சர்க்கஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிங்கம் புலி எல்லாம் வச்சிருப்பாங்க, எல்லா சைடும் முதல்ல வாசல் வச்சிருப்பாங்க. இப்படி திறந்து அப்படி ஓடுமா, அப்படி திறந்து இப்படி ஓடுமா. இந்த குரங்கு ராட்டினம் சுத்து பாருங்க, அது மாதிரி புலியும் சிங்கமும் சுத்திக்கிட்டே இருக்கும், காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எங்க சுத்த முடியும்? அந்த கூண்டுக்குள்ள மட்டும்தான் சுத்த முடியும். சுத்தி மக்கள் கைதட்டி வேடிக்கை பார்ப்பாங்க. எதுக்கு? காசு கொடுக்கிறதுக்கு. அப்ப அந்த சர்க்கஸ்காரன் இந்த மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குவதற்காக மட்டும்தான் இந்த சிங்கம் மொழியா அந்த கூண்டுக்குள்ளே உழவு விட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப அது மாதிரிதான் ஆகி போச்சு. 40 வருஷம் பாதை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இப்ப பார்த்தா பாதையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ பாட்டு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு வா. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் எங்க ஐயா சபாநாயகர் வேற, அடேகப்பா, 234 சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு யோக்கியமா பேசணும்னு மணியாற்று இடத்துல இருக்கவர் தெரியுமா? சபாநாயகர்னா என்னன்னு பட்டிமன்றம் பார்த்திருக்கீங்களா? பட்டிமன்றத்தில் நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, வேலை வெட்டி இல்லாம, அப்படிதானே? நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, பேசிக்கிட்டு என்ன மாதிரி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான், டிங் டிங் அப்படின்னு மணி அடிப்பாரு. மணி எதுக்கு ஏன்னா நடுவில் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல நேரமாச்சு, நிகழ்ச்சி நடத்தவங்க சொல்லியிருப்பாங்க இவ்வளவு நேரத்துக்குள்ள பேசணும் அப்படின்னு. நீனே இப்படி நேரம் பேசினா அடுத்த ஒருத்தர் பேசுறதுக்கு சக்கர நேரம், அந்த நேரத்தை முறைப்படுத்துறது. இவ்வளவு நாளைக்குள்ள நடத்தணும் நேரத்தை, அப்ப ஒவ்வொருத்தரும் இவ்வளவு நேரத்துக்குள்ள பேசணும் சொல்லி எல்லோரையும் கட்டுப்படுத்துகிற அந்த பட்டிமன்ற தலைவர் மாதிரி சபாநாயகர் 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி தமிழர்களும் தேர்ந்தெடுத்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்க தொகுதிக்கு என்னென்ன வேணும்னு பேசிட்டு யார்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க? சபாநாயகர் தான் கோரிக்கை வச்சு, ஐயா அமைச்சர் எந்திக்க சொல்லுங்க நாங்க கேட்கணும், ஐயா அமைச்சர் எந்திக்க சொல்லுங்க நாங்க கேட்கணும். இப்ப நாங்க யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம்? யார்கிட்ட எல்லாரும் அனுமதி கேட்காங்களோ அந்த சபாநாயகரே ஒழுங்கா இல்ல சாமி, நாங்க யார்கிட்ட போய் நிக்கிறது? யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் நினைச்சா இந்த பாதை நாளைக்கு முடிஞ்சு போயிடும். ஏன்னா அங்க இருக்குது ஒன்லி கவுன்சிலர், யாரு? திமுக இருக்கிறவர் தானே இருக்காரு. கூப்பிட்டு சபாநாயகர் வீட்டில் தானே வந்து விழுந்து கிடக்காரு. அவர் கூப்பிட்டு எங்க ஐயா அப்பாவை அப்படி கூப்பிட்டு, எப்பா அதுல ஒரு 1.5 சென்ட் ஒதுக்கி விடியா, என்னன்னு கேளு. அந்த இடம் யாற்று இருக்குது, ஏற்கனவே ஒரு கிணறு இருக்குது. அப்ப கிணறை கண்டிப்பா விற்க முடியாது. கிணற மூடனாலும் அதுக்கு நிறைய சிக்கல் இருக்கு, அதை பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த ஓரத்துல இருந்து அதிகபட்சம் 1.5 சென்ட், இந்த 1.5 சென்ட் இடத்தை வாங்கி கொடுப்பதற்கு சபாநாயகர்ல முடியாதா? முடியும், ஆனாலும் முடியாது. எஸ்எஸ்வி ஒரு படத்துல சொல்வார்ல, இருக்கு ஆனா இல்ல, பாதை இருக்கு ஆனா உங்களுக்கு இல்ல. ஏன் இல்ல? நான் தெரியாம ஒரு தடவை இல்லைன்னு சொல்லிட்டேன். எது? சபாநாயகர் ஒரு தடவை பேச வரும்போது சொல்லிட்டாரு உங்களுக்கு எல்லாம் பாதை இல்லைன்னு. இப்ப திருப்பி பாதை வாங்கி கொடுத்துட்டா யாருக்கு மரியாதை எல்லாம் போயிடும்? யாருக்கு மரியாதை எல்லாம் போயிடும்? எங்க ஐயா அப்பாவுக்கு இல்லாம போயிடும். என்னது? மரியாதை. இப்ப ஒரு மரியாதை முக்கியமா எங்களுக்கு பாதை முக்கியமானா? எங்களுக்கு பாதை தான் முக்கியம், மரியாதை தூக்கி குப்பையில ஓடு. எது? எங்க பார்வையில எங்களுக்கு பாதை தான் முக்கியம், உங்க மரியாதை முக்கியம் இல்ல. சட்டமன்றத்தில் பேசி 1500 கோடியில குடிநீர் கூட்டத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னீங்களே, யார் கேட்டா உங்ககிட்ட? எந்த தொகுதி மக்களும் கேட்காத ஒன்றை 1500 கோடியில கேட்டது யாரு? இதே நான் காலையில போய் பாக்குறேன், கனகாரத்துல ஒரு சோத்துல பாருங்க வெள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. என்னடா தைப்பொங்கலுக்கு கவர்மெண்ட் சோத்துல எவ்வளவு வெள்ளை அடிச்சா அப்படின்னு பார்த்தா, அப்புறம் ஒரு அண்ணன் கூட்டு கேட்கிற, இல்ல இல்ல இந்த தண்ணி குழாய் போடுவாங்கல்ல அதுக்காக எழுதியிருக்காங்க. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி முதல்ல எழுதியிருக்காங்க, மாவட்ட கவுன்சிலர் நிதியிலிருந்து உருவாக்கப்பட்ட திட்டம் எழுதியிருக்காங்க. 2 வாரம் கழிச்சு வெள்ளை அடிச்சுட்டு
ஒன்றிய கவுன்சில் நிதியிலிருந்து வந்த திட்டம் எழுதியிருக்காங்க. இப்ப மறுபடியும் அழிச்சு வச்சிருக்காங்க. நீ எவன் நிதி திட்டம் போடன்னு தெரியல. ஒரே குழாய்க்கு ஒரு பிள்ளைக்கு எத்தனை பேர் அப்பம் பேர் வைப்பீங்க? ஒத்த பிள்ளைக்கு வேண்டாம் வாரம் போறவன் அப்பன்னா அப்புறம் நிலம் என்ன ஆகுறது? திட்டம் ஒண்ணுதானே. அப்ப மாவட்ட கவுன்சில் நிதியில் கட்டப்பட்டதா, ஒன்றிய கவுன்சில் நிதியில் கட்டப்பட்டதா, எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்டதா, இல்ல எம்பி வேற ஒருத்தர் இருக்காரு. ஒரே திட்டத்துக்கு இத்தனை பேர் நிதி கொடுத்தீங்கன்னா உண்மையிலே காசெல்லாம் எங்க போகுது? அந்த திட்டத்தை நீங்க சாதாரண ஒரு வார்த்தை பேசி உங்க கட்சிக்காரருக்கு கூப்பிட்டு ஒரு சென்ட் ஒதுக்கிடியா, ஒரு 3 அடி பாதைங்க, பெரிய 21 அடி பாதை எல்லாம் கேட்கல. நாங்க அப்படியே காரை கொண்டு போனோம், லாரியை கொண்டு போனோம் கேட்கலையே. அப்படியெல்லாம் பார்த்தா அங்க வீடு கட்டிருக்கவங்க லாரி கொண்டு வரதுக்கு பாதை விட்டதே நாங்க தானே. எங்க ஊர் பாதை வழியா தானே போய் லாரியில செங்கல் மணல் எல்லாம் அந்த பாதையில தானே போச்சு. அப்ப நம்ம பாவமே இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் காசு இருக்கு, அவர் கட்டுறாரு, கலது நம்ம கவர்மெண்ட் பாதை தானே, நம்ம என்ன தலையிலையா தூக்கி லாரிய போகுது அப்படின்னு தானே வேடிக்கை பார்த்தோம். ஒண்ணு சக மனுஷனுக்கு வழி விடணும்னு சொல்லி சக மனுஷனுக்கு தெரியணும். இந்த 6 அறிவுன்னு ஒண்ணு படைச்சாம பாருங்க, எப்படி அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு தான் அந்த அறிவே பயன்படுது. உண்மையிலே 5 அறிவு இனங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சக நன்மை கூட 6 அறிவு இனங்கள்ட்ட இல்ல. மனுஷனை ஏமாத்துற பழக்கம் மட்டும்தான் நிக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, அங்க அவ்வளவு பெரிய பட்டா போட்டு இடத்தை விற்கிறாங்கல்ல. ஒரு ஊராட்சி இருக்குது, ஒரு ஊராட்சி ஒருத்தன் பிளாட் போடுதா அப்படின்னாலே இடத்தை விற்பனை செய்ய போறான் நிலத்தை அப்படின்னாலே அவன் எங்க வந்து அப்ரூவல் வாங்கணும்? ஊராட்சி மன்றத்துக்குள்ள வரணும். அப்படி வரும்போதே ஊராட்சி மன்றம் என்ன கேட்கும்? சரியா எல்லாத்தையுமே சரி பண்ணிருக்கானா, கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு 4 வழியிலும் பாதை விட்டுருக்கானா, ஏற்கனவே இருந்த பாதைகள் ஏதாவது வழித்தடங்கள் அடைபட்டிருக்குதா அப்படிலாம் பார்த்து சரியான பாதையெல்லாம் டிராயிங் வரைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒப்புதலே கொடுத்திருக்கணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சரியா ஒப்புதல் கொடுக்காம விட்டது அந்த பஞ்சாயத்தோட தப்பு. நம்ம தப்பெல்லாம் கிடையாது. நீங்க என்னைக்கு மனசுல குற்ற உணர்வு இருக்காதீங்க. நம்ம கவனிக்காம விட்டுட்டோம், நம்ம கவனிக்காம விட்டதுனால பாதை அடைச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம சாதாரண குடிமக்கள், நமக்கு தெரியாது. அந்த பேர் ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்கள் அதை கவனிச்சிருக்கணும். இப்ப அதை சரி செய்ய வேண்டியது யார்கிட்ட இருக்குது? யார் தப்பு பண்ணாலும் அவங்க தான் சரி செய்யணும். தப்பு பண்ணவன் தான் தண்டனைய அனுபவிக்கணும், நம்ம அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப யார் சரி பண்ணணும்? அதே ஊராட்சி மன்ற நிர்வாகம் இன்னைக்கு இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்க தான் சரி பண்ணணும். அதே பிளாட் போட்டவட்டு தானே இன்னைக்கு 5 சென்ட் கிடக்குது. சரி, அப்ப விட்டுட்டீங்கல்ல, வாங்க அதை சரி பண்ணணும்னு கூப்பிட்டு கேளுங்க. அவர் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட போறாரா? அப்படியே சொல்லிட்டாலுமே போட்ட பிளாட்டுக்கெல்லாம் ஒரு செக் வைக்க உங்களால முடியாது. ஏன்னா ஊராட்சி மன்றத்தை எதிர்த்து பேசினா தண்ணி குழாயை விட மாட்டீங்க, கரண்டை விட மாட்டீங்க, வீட்டுக்கு முன்னாடி போய் தோண்டி வச்சிருக்கீங்க, என்னென்ன வேலை பாக்குறீங்க. ஏன் அவர் 5 சென்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டா உங்களால வாங்க முடியாதா? சரி, ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? அந்த ஆதி திராவிட நலத்துல கோடிக்கணக்கில் பணம் எதுக்கு வச்சிருக்காங்க? தமிழ்நாடு முழுக்க ஆதி தமிழர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிற போது வேறு துறையில ஃபண்ட் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த துறையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு துறை, தனியா ஒரு துறை இருக்குது. அதுக்கு தான் தனியா பணம் ஒதுக்கிட்டே இருக்கா. அந்த ஆதி திராவிட நலத்துறையில என் தம்பி கிறிஸ்டவர் போய் மனு கொடுத்திருக்காரு. அங்க உள்ள தாசில்தார் போய் பார்த்திருக்காங்களே. இதே நம்ம ஊர்ல இருந்து கூட போயிருக்காங்களே. ஏன் அவங்க முடிவு செஞ்சு ஒரு 2 சென்ட் இடத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? கிட்டத்தட்ட 300 ஆதி தமிழர்களோட மக்களோட வீடு தானே அங்க இருக்கு. அதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏன் சபாநாயகர் ஒரு வார்த்தை, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வார்த்தை அந்த தாசில்தாரை கூப்பிட்டு வட்டாட்சியரை கூப்பிட்டு இந்த ஃபண்ட் இங்க இல்லப்பா, உங்க துறையில ஃபண்ட் இருந்தா அதை ஒதுக்கி விடுங்க, ரிலீஃப் பண்ணி விடுங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏன் செய்ய முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இதெல்லாம் சிக்கலே கிடையாது. அதான் உள்ள இருக்க ஒரு அண்ணன் கேட்டேன், என்ன இதெல்லாம் செஞ்சு கொடுக்காம எப்படின்னா ஓட்டு வாங்க வருவாங்க? அது என்னன்னா இப்ப நம்மளே கூட்டத்துக்கு கூப்பிடுங்களேன், எவ்வளவு தருவீங்கன்னு கேட்பாங்க நம்ம ஆளுங்க. எதுக்கு அப்படின்னா, இப்ப நான் வந்திருக்கிறதுக்கா அப்படின்னா, ஆமாண்ணா எதுக்கு வந்திருக்கேன்? உங்களுக்கு எங்களுக்கு தான் போராட. ஓ, உங்களுக்கு போராட வந்ததுக்கே நான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அதுக்கு எவ்வளவு கொடுப்பீன்னு கேட்பீங்களா? அப்ப சபாநாயகர் அவர் சபாநாயகர் தான் இருப்பாரு. எப்படி அப்பாவே அவர் அப்பாவா தான் இருப்பாரு. அவர் எப்படி இறங்கி வருவாரு? அவர் தான் முடிவு பண்ணிடுவாரு. விடு, 500க்கு கூட 200 700. யார் ரொம்ப பேசுறான்னு பாரு. அந்த கிறிஸ்டோபர் ரொம்ப பேசுறானா, அவங்க வீட்டில் இருக்க ஓட்டு கரெக்டா கொடுத்துருங்கப்பா, முடிஞ்சு போச்சுல. அவங்க கூட போறதுல யாருன்னு பாரு, ஒரு 2-4-5 பேர் போறாங்க. இவங்க தான் எப்பனாலும் அந்த தெருவில் போய்கிட்டே இருக்காங்களா? அவங்களெல்லாம் விட்டு மற்றவங்களுக்குலாம் முதல் காசு கொடு. அப்ப அவங்களுக்கு சண்டையை போடு. ஏப்பா நீ என்ன சும்மா ஓட்டு கேட்டு, அவன் துட்டு கொடுத்து ஓட்டு கேட்டான்ல, இந்த எங்க அண்ணன் ஜெயசுதாஸ் இப்ப பேசும்போது சொன்னார்ல, எனக்கா ஓட்டு போட்டிய, எனக்கா துட்டு கொடுத்த நீ?
துட்டு கொடுத்த அப்பாவை தானே ஓட்டு போட முடியும். ஓட்டுனால இங்க ஒரு வரலாறு இருக்கு. எவனும் சும்மா எல்லாம் ஓட்டு போட முடியாது. என்ன காசு கொடுக்காம ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு தெளிவாயிட்டாங்க மக்கள்லாம். 1000 ரூபாய் கொடுக்கும் போது ஏமாத்தேன்னு கேட்க மாட்டாங்க. அவன் ஓசி அரிசி கொடுக்கும் போது ஏமாத்தினான்னு கேட்க மாட்டாங்க. ஓசி பஸ் கொடுத்துட்டு ஓட்டையில வந்து பொம்பளை உழ வச்சிருவா அப்பெல்லாம் ஏமாத்தினான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா ஓட்டு போடும் போது மட்டும் நீ காசே கொடுக்காம ஓட்டு கேட்டு போற என்ன ஏமாத்துறான்னு பாக்கியா. எங்க ஊரு தென்காசி பக்கம் சிவகிரி போன உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வார்டுக்கு ஓட்டு கேட்டு நான் ஒரு அக்கா ஓட்டு போடலன்னு போய் நிக்கிறேன். அது 3 மணி ஆச்சுன்னு ஓட்டு போடுவாக்கா அப்படின்னு போய் நின்னா 4 பேர் போட்டி போடுறான். எடுபட்டு பேர் 3 பேர் கொடுத்துட்டா 1 பேர் இன்னும் தள்ள துட்டு மணி 3 இன்னும் 1 மணி நேரம் இருக்கு பார்த்துக்கிட்டே உனக்கு எத்தனை ஓட்டுக்கா அப்படின்னு. அதெல்லாம் பேசாத, ஓட்டு ஒத்த ஓட்டு தான், துட்டு கரெக்டா கொடுக்கணும்ல 4 பேரும். 4 பேர்ட்டையும் வாங்கி 3 பேரை ஏமாத்த. நான் அப்பதான் சொன்னேன், தாயி ஏமாத்துறது ஏமாத்துன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த 4 எடுபட்ட வேலை ஏமாத்திட்டு என் பிள்ளைகளுக்கு போட்டு விடு. அப்படியாவது ஒரு தடவை புண்ணியம் வந்து சரட்டும் உனக்கு. ஏன்னா கொடுக்குற வேலை என் கொள்ளையடிச்சவன் தான் கொடுக்க போறான். கொடுக்கவே மாட்டேன்னு எங்க அண்ணன் ஜெயசாஸ் மாதிரி எங்க ஆள் நிக்கிறாங்கல்ல, அப்படியாவது ஒரு தடவை நம்பிக்கையோட போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் அப்படி சிந்தனை கொண்டு வந்துட்டாங்க. இந்த அரசியல காசு 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 இருக்க மட்டும் தான் அரசியல் பண்ண முடியும், காசு இருக்க மட்டும் தான் அரசியல் செய்ய முடியும்னு ஒன்று கொண்டு தான் பாருங்க. இப்பதான் நம்ம இந்த இடத்துக்கு போராட வேண்டிய இடத்திற்கு வந்து நிக்கிறோம். ஒரு நாட்டில் அடிப்படை பாதை இல்லாதது என்பது எவ்வளவு பெரிய சிக்கல்னு இன்னும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு புரியல. ஒருவேளை அவங்க வீட்டு முன்னாடி இப்படி வேலை அமைக்கப்பட்டு வெளியே வர விடாம பண்ணி 1 கிலோமீட்டர் சுத்திட்டு வா அப்படின்னு இருந்தா அவங்க நிலைமை என்னமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க, யோசிக்கணும்ல. அப்ப இன்னைக்கு இங்க ஒன்றிய கவுன்சில் இருப்பாங்க, மாவட்ட கவுன்சில் இருப்பாங்க. அதுலயும் என்ன பெரிய சிக்கல், இருக்கிறவங்க எல்லாம் பொம்பளை தான் சொல்றாங்க கவுன்சிலர். ஆனா நம்மகிட்ட பேசும்போது ஆம்பளை பேரையா சொல்றாங்க. கவுன்சிலர் இளங்கோவன், கவுன்சிலர் முருகேசன், கவுன்சிலர் செந்தில்ங்காங்க. நம்ம கொஞ்சம் அழுத்தி கேட்டா இல்ல அவங்க வீட்டம்மா தான் கவுன்சிலர், அப்புறம் எதுக்கு அவரை கவுன்சிலர் சொல்றீங்க? பெண்களுக்கு சமூக நீதி பேசுற நாடு, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பேசுற நாடு, மனைவிமார்கள் கவுன்சிலரா இருக்காங்க. ஆனா வெளியில யாரு ஆம்பளை தான் கவுன்சிலர் மேலே அறிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க அவங்களை கவுன்சிலர்னு சொல்லலைன்னா கோச்சிக்கிடுவாங்க, உங்களுக்கு எதுவும் செஞ்சு தர மாட்டாங்க. அப்படி சொன்னா மட்டும் தலையில் தூக்கி வச்சு சுமந்து தள்ளிடுவாங்க. இப்ப முழுக்க முழுக்க அவங்கள தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு 2 வார்டு இருக்குது, அந்த 2 வார்டுக்கு ஒரு இந்த பஞ்சாயத்தோட ஒரு வார்டு கவுன்சிலர் இருப்பாங்கல்ல, அந்த வார்டு கவுன்சிலர் நம்ம தெருவில் தானே இருக்காங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்சி என்ன சொல்லுதோ அதை தானே கேட்க முடியும். நீங்க முக்கியமா அப்பாவு முக்கியமா, நீங்க முக்கியமா திமுக கட்சி முக்கியமா? கட்சி தான் முக்கியம். ஏன்னா தேர்தல் நேரத்தில் கட்சி யார் காசு தருவா? நீங்களா காசு தருவீங்க? கட்சி தான் காசு தருவா. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. வார்டு கவுன்சிலர் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கிளை செயலாளர் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப அவங்ககிட்ட போய் கேட்ட என்ன சொல்ல தெரியுமா, தம்பி நான் தெரிஞ்சிருவேன் தம்பி, என் பொறுப்பு அவ பிடிக்கிறா தம்பி, காத்துக்கிட்டு இருக்காங்க 4 பேர் நம்ம எப்படா இந்த பொறுப்புல இருந்து வெளியே போவோம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், நமக்குள்ளே மறுபடியும் சண்டை இழுத்து விட்டு நமக்குள்ள ஒரு 120 வீடு ஒரு 150 வீடு மொத்தம் ஒரு 300 வீட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படாத வரைக்கும் இந்த அரசியல்வாதிகள் நம்மள இப்படி அலைய வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளோ நாள் அலைய விட்டுருக்கலாம். நான் தான் சொன்னல, எங்கிட்ட சட்டம் பேசுறியா, எங்க கிட்டே வாய் பேசுறியான்னு உங்ககிட்ட கேட்கலாம். நாம் தமிழருக்கு கிட்ட ஒருபோதும் கேட்க முடியாது. அதுக்கு தான் வந்தே இருக்கோம். சட்டம் படிச்சிருக்கோம், சட்டம் பேசுவோம், சட்டம் தெரிஞ்சிருக்கு, கற்றுக் கொடுப்போம், கற்பிப்போம், நாங்களும் கத்துவோம். எந்த அதை இப்ப தம்பி கூட கிருஷ்ணவர் சொன்னார்ல, நமக்கு கூடுதலா ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா ஒரு மயானத்துக்கு அவங்க போட்டிட்டு ஜெயிச்சிட்டாங்க, சண்டை போட்டு இல்லைன்னு சொன்ன மயானத்தை பிடிங்கிட்டாங்க. திமுக அவமானமாயி போச்சு. அதுல எங்க ஐயா அப்பாவுக்கு வேற வாத்தியார் சொந்த ஊர்லயே தோத்துட்டாராம் அப்படின்னு வெளியே வேற பேசுறாங்க. வாத்தியாரு என்ன வாத்தியார், விளையாட்டு வாத்தியார் இருப்பாரோ இல்ல, இப்படி விளையாடுறாரு அதனால கேட்கிறேன். அவர் நல்ல சமூக வாத்தியார் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்மகிட்ட விளையாடுறதுனால விளையாட்டு வாத்தியார் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு தெரியுமா, ஐயா நம்ம சபாநாயகரா வேற இருக்கோம், அவங்க எங்க போனாலும் ஊர்லாம் பேசுறாங்க. திமுக தாம் தமிழர் மேடையில பேசுறாங்க, அப்பா ஊர்லயே சொல்லி பேசுறாங்கய்யா. இதுலயும் தோத்து போயிட்டோம்னா சிக்கலாயிரும் சொல்லி இப்ப அவருக்கு கௌரவ பிரச்சனை ஆகி போச்சு. நம்ம வேற பாதை வேற இல்லைன்னு சொல்லிட்டோம், இப்ப வேற இவனுக்கு வந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க. என்னடா பண்றது? நான் என்ன சொல்றேன், இவ்வளவு மான பிரச்சனைக்கு வரதை விட நீங்களே பாதையை திறந்து வச்சுட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு போஸ்ட் அடிச்சு வாழ்த்திட்டு போயிடுவோம். அவ்வளவுதானே, வாழ்த்துறது ஒன்றும் சிக்கல் இல்லை. எங்க கெட்டது பண்ணா திட்டுவோம், நல்லது பண்ணா கட்டி பிடிப்போம், அவ்வளவுதானே. நீங்க எதிர்கட்சி என்பது என்ன, எப்பொழுது எதிர்த்து கொண்டே இருப்பதல்ல, நீங்க சரியில்லாத செய்கிற போது சுட்டி காட்டுவது. உங்க முன்னாடி நின்று ஒருத்தர் கேள்வி கேட்க ஆள் வேணும்ல, அதுக்குதான் எதிர்கட்சி. நீங்க நல்லது பண்ணா வாழ்த்ததுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இத்தனை மக்கள் போராடுறாங்க, மனு கொடுக்குறாங்க, மாறி வந்துகிட்டே இருக்காங்க.
நீங்க மட்டும் ஒரே ஒரு போனு, ஒரே ஒரு அழைப்பு, நீங்க சென்னையிலே கூட இருந்துக்கலாம், உங்க ஒன்றியத்தை அழைச்சு, உங்க நகரத்தை அழைச்சு, உங்க கிளையை அழைச்சு, இல்ல இங்க இருக்கிற தாசுதாரை கூப்பிட்டு காவல்துறையிட்ட ஒரு வார்த்தை சொல்லி, சரி அது என்னன்னு பாருங்க, 2 சென்ட் தானே நினைச்சா, அப்பா இன்னும் 80 தலைமுறை காசு வச்சிருக்காங்க. 80 தலைமுறை. எங்க ஐயா அப்பாவே, ஐயா சபாநாயகர, அவ்வளவு பெரிய உயரமான இடத்துல உட்காந்து 230 முதலமைச்சரே உங்களோட தயங்கட்டு பேசுறாரு. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த 5 சென்ட்டை வாங்கிடலாம் தானமா, கணபதியாரம் மக்களுக்கு நீங்க எழுதி கொடுத்துடலாம். 5 சென்ட் எல்லாம் ஒரு காசா? தேர்தலில் நீங்க போடுற பிச்சை காசுக்கு சமம். உங்களுக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிற, தோல்வி எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கும் தெரியும். போன தேர்தலில் குண்டு கட்டா உங்களை தூக்கிட்டு போய் ஜெயிச்ச உங்களை ஏமாத்துறாங்களே எங்க ஐயா அப்பாவு. அப்ப எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க. 5 வருஷம் போராடினீங்களே, என்ன ஆச்சு? 5 வருஷம் எம்எல்ஏ முடிது, இவர் ஜெயிச்சது உண்மைட்டாங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க, அப்பாவு தான் ஜெயிச்சார் அப்படிங்காங்க. அவன் ஆட்சியை விட்டு வீட்டுக்கு போயிட்டான். 5 வருஷம் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்துட்டு. அப்ப அப்பா அவர்களுக்கே தோல்வியோட வலி தெரியும். நியாயமா ஜெயிச்ச ஒருத்தர் தோத்து போனா அது எவ்வளவு பெரிய சிரமம், எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அவரே உச்ச நீதிமன்றத்தில் 5 ஆண்டு காலம் போராடிதான் நீதியை பெற முடிஞ்சது. பாவப்பட்ட இடத்துல இருக்க நம்ம பாமர மக்கள் இன்னைக்கு உழைச்சு நாளைக்கு சாப்பிட்டு இருக்கிறதுல நம்ம, அப்ப அந்த போராட்டத்தில் நடந்தா எவ்வளவு சிக்கல் இருக்கும். இதெல்லாம் ஐயா அப்பா அவர்கள் யோசிக்கணும். ஒரு உங்களோட சொந்த ஊர்ல, உங்களோட பக்கத்து இடத்துல இருக்கிறோம், உங்க தொகுதிக்கு உட்பட்டது, நாளைக்கு நீங்க பேர் சொல்ற அளவுக்கு வந்து நிக்கணும். இதே இடத்துல எல்லா வாக்கையும் வாங்கியிருக்கீங்கல்ல, எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுதாங்கல்ல, இன்னும் அடுத்த முறையும் போடு. பரவாயில்ல, நாம் தமிழருக்கு போட வேண்டாம். திமுகவுக்கு அவங்க போட்டு பிரச்சனை இல்லை. யார் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். நாங்க என்ன சொல்றோம், ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒழுங்கா செஞ்சு தரலன்னா நாங்க செய்ய வைப்போம். செய்ய வச்சோம்னா ஓட்டு நாம் தமிழருக்கு தான், திமுக கிடையாது. அதனால ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஒப்பந்தம் அதுக்காக பரவாயில்ல, நாம் தமிழர் தோக்குதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நாங்க தான் சொல்றோம்ல, ஓட்டு வாங்கி நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்காக இங்க அரசியல் தொடங்கல, எங்கள் மக்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசியலை தொடங்கி இருக்கோம். நாங்க ஜெயிச்சா செய்வோம், ஜெயிக்கலனா செய்ய வைப்போம் ஜெயிச்சவனை. அதனால ஐயா அப்பாவு அவரே செஞ்சுட்டாருன்னா நாங்களும் சேர்த்து போஸ்ட் அடிக்கிறோம். இந்த அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க, கணவதியார மக்களின் வாழ்வாதார பிரச்சனை. அது மாதிரி அது பிரச்சனையை தீர்த்து கொடுத்த ஐயா அப்பா எம்எல்ஏக்கு நன்றி 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 பல்லக்கண்ண ஒரு படத்தை போட்டு விட்டுருவோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். போட்டாலும் அதே காசு, போடாட்டாலும் அதே காசு. 2 போட்டோ வேணா போட்டு விடுவோம். திமுக இருக்கும், கொஞ்சமாவது யோசிங்க. ஒரு பாமர மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்துறவங்க ரொம்ப எளிமையா கடந்து போயிடக்கூடாது. ஏதோ ஒன்றும் தெரியாம இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நீதிமன்றம் இருக்குது, இங்க சட்டம் இருக்குது, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு படி தாண்டுவதற்கு மக்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஆர்டி இருக்குது, நிறைய சட்ட விழிப்புணர்வு வந்துருச்சு. கட்டாயம் போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்தா கண்டிப்பா இந்த கணவதியார மக்கள் தான் அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். நான் ஏதோ மேடைக்கோ மக்களை உசுப்பேத்துறதுக்கெல்லாம் சொல்லல. நான் விளையாட்டுக்கு நானும் தான் என் நம்பி கிருஷ்ணபுரம் சொன்ன மாதிரி எங்க ஊர் பக்கத்தில் ஒரு சாரா கடை திறந்தாங்க. இப்படிதான் எல்லா கட்சியும் நம்பி எங்க மக்கள் போனாங்க. 4 மாசமா அடைக்கவே முடியல. அப்புறம் எங்கள்கிட்ட வந்து நின்னாங்க. சரியா 11 நாள் போராடணும். 9 நாள் தொடர்ச்சியா போராடி கடைசி 2 நாள் தண்ணி குடிக்காம உண்ணாவிரதம் இருந்து அந்த கடை அடைச்ச 6 வருஷம் ஆச்சு. இன்னைய வரைக்கும் கடையை மறுபடியும் திறக்கவே முடியல. அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த முருங்கை மரத்தில் வேலை கதைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நாங்கள் வெட்டி தோல்ல போட்டு வந்துகிட்டே இருக்கோம். அவன் மனு போட அந்த மனுவை தூக்கி குப்பையில போட, அவன் மனு போட அந்த மனுவை தூக்கி குப்பையில போட. ஏன்? நியாயம் எங்க பக்கம் இருக்குது. படிக்க போற குழந்தைகள் நடந்து போகிற இடத்துல சாராய கடை இருக்கக்கூடாது, சட்டம் சொல்லுது. ஊர்ல இருந்து 500 மீட்டருக்கு பக்கத்துல சாராய கடை இருக்கக்கூடாது, சட்டம் சொல்லுது. இப்படி எல்லா விதிகளுக்கும் புறம்பாகத்தான் இங்க வேலை நடந்துகிட்டே இருக்கு. அது மாதிரிதான் குடியிருப்பு பகுதியை ஒட்டிய பாதையை அபகரிக்க கூடாது. அது நிலவியல் பாதையா மட்டுமல்ல, பயன்படுத்திய பாதையாக இருந்தாலும் கூட ஒரு ஊராட்சி மன்றம் ஒரு கணக்கு எடுக்கணும். ஒருத்தர் பிளாட் போடுறான், அந்த நிலத்தை விற்பனைக்கு உண்டாக்குறா அப்படின்னாலே அந்த பாதை என்னவா இருக்குது. ஏற்கனவே ஒரு மனிதாபிமானம் இல்லைங்க, குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம். ஊரோட பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊருக்குள்ள தானே இருப்பாரு. யார் எப்படி போவா, யார் எங்க இருக்கா எல்லாமே தெரியும்ல. இப்படி இந்த பிளாட்டை போட போறோமே, அந்த கணவதியார மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி போவாங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும்ல. அப்ப என்ன அர்த்தம்? தனக்கு காசு கிடைச்சா போதும். ஒரு பிளாட்டுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? 3 சென்ட் 5 சென்ட் ஒரு பிளாட்டுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? பிடிஞ்சு போச்சு. நான் போய் பார்க்கிறேன், அந்த தெற்கு ஓரத்துல இருந்து ஒரு பாதை விட்டுருக்காங்க பாருங்க, நேர அப்படியே காம்பவுண்ட் சோறா கட்டி வச்சிருக்காங்க. அவங்க தெளிவா தான் கட்டி வச்சிருக்காங்க.
இடிச்சா சோத்தை மட்டும் லைட்டா இடிச்சிட்டு போட்டோம், 2 தென்னை மரமா வச்சு விட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கே தெரியுது இது நம்ம இடம் கிடையாது, லேஸ் ஆட்டை போட்ட இடம் தான், எப்பயாவது வந்து எடுத்தாலும் எடுப்பானுங்க. 2 தென்னை மரத்தா நட்டு வைப்போம், ஒரு 10 வருஷம் அப்படியே கண்டுக்காமட்டா முதல்ல கக்கூசை கட்டுவோம். அப்புறம் 10 வருஷம் போச்சுன்னா அதுல மேல ஒரு டாப்பை போட்டு ஒரு ரூப்பை போட்டு ஒரு ரூமா மாத்துவோம். இப்படித்தானே கலவாமா எல்லா பேரும் கடை கட்டுவாங்க. இந்த ரோடு இருக்கு பாருங்க, அப்படியே கதவை மேல இப்படி திறந்து விடுவாங்க. கதவுக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு ஒரு ஷாப் இறக்குவாங்க. ஷாப்பு நட்டுக்கண்டிங்கன்னு ஒரு கம்பத்துக்கு நிப்பாட்டுவாங்க. இதை செய்யறதுக்குள்ளே 8 அடி முன்னாடி வந்திருப்பாங்க. வீடு நம்மளும் வீடு கட்டுவோம், வாராங்கல் வச்சு வாராங்கல்ல மூடிட்டு தான் வீடே கட்டுவோம். நம்ம மக்கள் அப்படித்தானே? யாரு? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும். அவர் அரசு வேலையில இருந்தாலும் சரி, படிச்சவனா இருந்தாலும் சரி, படிக்காரன் சரி, வீடு கட்டுறோம்னா நம்ம இடம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் சுவரு. படிக்கட்டு எங்கடா போய் வைப்ப? அது கவர்மெண்ட் இடத்துல வச்சுக்கலாம், ஏன்னா கவர்மெண்ட் புறம்போக்கு சொத்து. அப்புறம் வீட்டை இடிக்க வந்தான்னு வச்சுக்கோங்க, இடிக்காதே இடிக்காதே, எங்கள் இடத்தை இடிக்காதே. டேய் வராங்கல்ல சாக்கடை எல்லாம் முடியலப்பா, என்னடா இவன் உடனே சொல்லணும், சார் நான் 3 படி தான் வச்சிருக்கேன் சார். அவர் பாருங்க கார் போறதுக்கு செட்டே போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் தான் கவர்மெண்ட் வேலை பார்ப்பாரு. அவங்க சட்டம் படிச்சவங்க, அவன் அதுக்கு மேல ஏமாத்துறதுக்கு எல்லா வேலையும். இப்படி இயல்பாவே என்னன்னா நாமளையே என்ன வந்து குற்றவாளியா மாத்திட்டான். தேர்தலில் பணம் கொடுக்குறது குற்றம் தானே. பணம் வாங்கிட்டீங்கன்னா ஓட்டு கட்டு போகும்போது நீங்க போய் நிப்பீங்க, சார் ரோடு போடல சார், எந்த ஊரு? கணபதி ஆரம். கோட்டருக்கு ஓட்டு போட்டவங்க தானே, 200 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்க தானே, 300. நம்ம கணவதியாரம் மட்டுமல்ல, காவல் கிணறு மட்டுமல்ல, ராதாபுரம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசியல்வாதி எல்லாரும் அப்படிதான் கேள்வி எழுப்புறான். எவனாவது ஒருத்தன் காசு வாங்காம ஓட்டு போடுறான் பாருங்க, அவன் மட்டும்தான் நெஞ்ச நிமித்தி போராடிக்கிட்டே இருக்கான் கடைசி வரைக்கும். எப்படி என் தம்பி கிறிஸ்டோவர் முன்னாடி வந்து நிக்கிறான் பாருங்க. இப்ப அவனை குறையே சொல்ல முடியாது. இப்ப அவனை பேசி பேசி பார்ப்பாங்க, அவனுக்கு எதையாவது ஒன்று தள்ளிடலாமா, அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாமா. ஏன்னா ரெக்கார்டு பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பேசுறது ரெக்கார்ட் பண்ணுங்க, லேசா வாய் விடுறானு பாருங்க. இல்லையா அவன்கிட்ட போய் மிரட்டிடுவாங்க. என்ன சொல்லுவான், அவன் காசு கேட்கான் தரமாட்டேன்னு சொன்னோம்னா எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றான். இப்போ ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு தம்பி கருப்பசாமின்னு ஒரு தம்பி, நம்ம கட்சிக்கார தம்பி, ஒரு டாஸ்மாக் கடை எடுக்க போராடிக்கிட்டு இருக்காரு. கடை நடத்துறவன் போய் மிரட்டான், நீ ஒழுங்கா விட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, 1 லட்சம் ரூபா கேட்டா நான் தரலன்னு சொல்லி உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இப்போ அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிற்கான், ரெக்கார்டு எடுத்துட்டு போய். ரெக்கார்டு இல்லைன்னா என்ன ஆகும், கருப்பியாமத்திக்குள்ள ஓட்டுருவாங்க. காவல்துறை யாருக்கு வேலை செய்யும்? யாருக்கு வேலை செய்யும்? கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு தானே வச்சிருக்காங்க. அவங்க ஒண்ணும் இங்க இருக்கக்கூடிய யாருமே மனசாட்சிக்கு வேலை செய்ய முடியாது. நீங்க நினைச்சுக்கலாம் நம்ம அண்ணன் நம்ம மாமன் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இருக்கு பாருங்க தென்காசி ஆலங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு, ஆலங்குளம். அங்க பிரபாகரன் ஒரு இந்த பேரு வச்சிருந்தாலே மனுஷன் நியாயமா தான் இருக்காங்க. பிரபாகரன் பேரு போலீஸ்ல வேலை பார்க்காரு, ஒரு முதல்நிலை காவலர், 11 வருஷமா இருக்காரு சிவகிரி ஸ்டேஷன்ல. உங்க ஊர்ல இருந்து லாரி அழிட்டு போறாங்கல்ல கல்லு, அது மாதிரி ஒரு வண்டி போகுது. அவர் போய் பிடிச்சி அந்த டிராக்டரை பிடிச்சி ஸ்டேஷன்ல விட்டுட்டு இன்னொரு டிராக்டரை களவாண்டிருக்கான்னு தேடி போயிருக்காரு. அந்த வண்டியை பிடிச்சி நிப்பாட்டினா அங்க இருந்து கல்குவாரியோட ஆட்கள் வந்து அவரை மிரட்டி வண்டியை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. சரி அந்த வண்டியாவது கிடப்போன்னு போய் பார்த்தா அந்த வண்டி போயிடுச்சு வீட்டுக்கு. உள்ள இருக்க போலீஸ் கேட்காரு என்ன ஆச்சு அப்படின்னா, பாஸ் கொடுத்துட்டாங்க. பாஸ் அப்புறம் உடனே கொண்டு வந்தாங்க, பாஸை கொண்டாடா அப்படின்னா வண்டியில் என்ன இருந்திருக்கு, எம்சாண்ட் இருந்திருக்கு. பாஸ்ல என்ன எழுதிருக்கான், ஜல்லின்னு எழுதி வச்சிருக்கான். ஏத்திட்டு வந்தது எம்சாண்டு, கொடுத்த பாஸ் ஜல்லி. சரி இந்த போலீஸ் பார்த்துருச்சு, உள்ள இருக்க போலீஸ் ஏன் பார்க்கல? உள்ள இருக்க போலீஸ் சொல்லுது, டிஎஸ்பி சொல்லி தான் போய்கிட்டு இருக்கு வண்டி, நீ கண்டுக்காத தம்பி. அவனுங்க முடியல இந்த வேலைக்கு, இதுக்காக வந்தா நம்ம என்னமோ சிங்க ஜூரியா மாதிரி முறைச்சிக்கிட்டு அலையலாம், தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி அப்படியே திமுறோட அலையலாம், வால்டர் வெற்றிவேல் மாதிரி முறுக்கு மீசையில் அலையலான்னு வந்தவன் இப்படி குனிஞ்சு கையை கட்டி தான் வேலை பார்க்கணும்னு சொன்னோன்னே, உன் வேலையை வேண்டாம் ஒன்று வேண்டாம் வேலையை விட்டு நீக்கு அப்படின்னு யாருக்கு, காவல்துறையின் தலைவராக இருக்கக்கூடிய டிஐஜிக்கு மனு எழுதிட்டாரு. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா, அவர் அந்த வண்டியை மறிச்சு காசு கேட்டாராம், காசு கொடுக்கலன்னு சொல்லி இப்படி பிட்ட போட்டுட்டு இருக்காரு, அவர் மேல திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிலைமை என்ன நினைச்சுப்பார், காவல்துறையில வேலை பார்க்கிற ஒருத்தர் அந்த காவலருக்கு ஆதரவா பேச மாட்டேங்க. ஏன்? சங்கம் இல்ல, காவல்துறைக்கு சங்கம் இல்ல, சங்க நெரிச்சிருவாங்க. சங்கம் வச்சாங்கன்னா அவங்க யாருக்கு எதிராக வேலை செய்ய முடியும், மக்களுக்கு, அடிப்படை மக்களுக்கு எதிராக மட்டும்தான் வேலை செய்ய முடியும். ஒரு அரசு பணியில் இருப்பவங்க கூட ஒரு சங்கம் இல்லாமல் போனால் அவதிப்படுறாங்க. நாம ஒற்றுமை இல்லாமல் போனா நம்ம நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. நாம ஒற்றுமை இல்லாமல் போனா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? நாம ஒண்ணு சேர்ந்து நிக்கணும். ஒரு போராட்டம் முன்னெடுக்கிற போதோ அச்சமே படக்கூடாது, கவலையே படாதீங்க. ஒரு போராட்டம் 2 நாள் 3 நாள் நீடிக்குது, அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க என்ன பண்ணுறது, அரசு அதிகாரி பேசிக்கிட்டே இருப்பாங்க, சார் சாயங்காலம் வரைக்கும் பார்ப்போமா, அவங்க எஞ்சி போயிடுவாங்க.
காலையில பாப்பா நைட் பயந்து போனாலும் போயிருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் எங்க அண்ணன் கணேசன் சொன்னார்ல, குழந்தைகளை பள்ளிக்கு விட மாட்டேன்னா விட மாட்டேன் தான், வீட்டுல இருந்து விட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அவன் மல்லதா போச்சு ஓம்பிள்ள படிக்காம போட்டுன்னு விட்டுருவான். விட்டுறோம், பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிடணும். அங்கே படுக்கட்டும், அங்கே இருக்கட்டும், உன்னார அது உள்ள படுத்துக்கிட்டு நம்ம வெளியே படுத்துருப்போம். அது காத்திருப்பு போராட்டமா பட்டினி போராட்டமான்னு கவர்மெண்டே முடிவு செய்யட்டும். கைது பண்ணி எங்க கொண்டு வருவாங்க, எங்க கொண்டு போவாங்க? சிறையில் போட்டு எத்தனை நாள் சிறையில் வைப்பாங்க? என்ன காரணத்தை சொல்லுவாங்க நீதிபதிட்ட போய்? இவங்கெல்லாம் துப்பாக்கியில் எடுத்துக்கொண்டு சுட வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இல்ல பள்ளிக்கூடத்தில் இருக்க கூரையெல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிடுவாங்களா? கொண்டு போறதுக்கு பாதை இல்லை சார், வீட்டுக்கு நடந்து போறதுக்கு பாதை இல்ல, எங்களுக்கு பாதை வேணும்னு கேட்டு நிக்கிறோம். எப்படி தானே 2 கிலோமீட்டர் சுத்திட்டு போய் படிக்க முடியும்? கேள்விதானே. எங்க அம்மா காலத்துல எங்க அப்பா காலத்துல சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அந்த வயக்காட்டு வழியா 10 கிலோமீட்டர் போய் படிச்சுட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. காமராஜர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 கிலோமீட்டர் பள்ளிக்கூடம் கொண்டு வந்து விட்டாரு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் பள்ளிக்கூடம் கொண்டு வந்து விட்டாரு. இந்த காலத்துல நான் 2 கிலோமீட்டர் சுத்திட்டு வரணும், 3 கிலோமீட்டர் சுத்திட்டு வரணும். அப்புறம் என்ன நாடு? 50 வருஷம் திராவிட ஆட்சி மாறி மாறி எங்க பார்த்தாலும் விட்டுறாங்கல்ல. ஜெயலலிதா ஆட்சி, அதிமுக ஆட்சி வந்த எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா படமா, திமுக ஆட்சி வந்துட்டு அடேங்கப்பா ஸ்டாலினும் கருணாநிதியும் அவங்க மகனையுமே மாறி மாறி போடுறாங்கல்ல. ஏன்? எங்க பார்த்தாலும் திறக்கிறதுக்கெல்லாம் அவங்க அப்பன் பேரு தான். பஸ் ஸ்டாண்டு திறந்தா அவங்க அப்பன் பேரு. அதுல உங்க ஊர் தானே, வள்ளி ஊரு, நல்ல ஊரு. அதான் கக்கூசுக்கும் ஒயின் சாப் மட்டும் தான் கருணாநிதி பேர் வைக்கல, மற்ற எல்லா கருமாந்திரத்துக்கும் வச்சுட்டாங்க. அதுல அவங்க அப்பா அம்மா படத்தை வேற, ஐயா அப்பாவு உங்க அப்பா அம்மா படத்தை வைங்கயா, புண்ணியமா போ, நீங்களாலும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க, யாருன்னு தெரியாதவங்க படத்தெல்லாம் தலையெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த நாட்டோட வரி பணம். இங்க இருக்க ஒரு சில பேர் கூட தோணும், என்னையா அடுத்த மக்களுக்கு இடம் வாங்குறது கவர்மெண்ட் பணத்தை ஏன் கொடுக்கணும்னு கேட்பாங்க. நீங்க ஆதிராவிட நலத்துறை யாரோடது? அரசாங்கத்தோடது. அந்த பணம் அந்த ஃபண்டு அரசோடது. அதே போல எம்எல்ஏ நிதி அரசோடது, ஒன்றிய கவுன்சில் நிதி அரசோடது, மாவட்ட கவுன்சில் நிதி அரசோடது. இதுல ஏதாவது ஒன்ன வச்சு அந்த 5 சென்ட் இடத்தை வாங்கலாம், இல்ல ஒரு 2 சென்ட் இடத்தை வாங்கி அந்த பாதையை கொடுக்கலாம். இப்படி கேட்கும் போது ஒரு சிலருக்கு தோணும், கவர்மெண்ட் பணத்தை போட்டு எதுக்கா வாங்கணும் அப்படின்னு. கருணாநிதி பேனா எழுதாத பேனாவுக்கு 81 கோடியை கொடுக்கணும்னு சொன்னாங்களே, எவன் விட்டு அப்பம் பணம்? கவர்மெண்ட் பணம் தானே. அது யார் பணம்? யாராவது கேள்வி கேட்டாங்களா? 300 கோடி போட்டு நூலகம் கட்ட போறோம் அப்படின்னாங்களே, யார் விட்டு அப்பம் பணம்? திறக்கிறதுக்கெல்லாம் கருணாநிதி பேர் வைக்கிறீங்களே, யாரோட வரி பணம்? அரசாங்கத்தோட பணம் தானே. நீங்களும் நானே மாதிரியான மக்கள் செலுத்திய வரி பணம் தானே. அவ்வளவு கோடி கோடியா குமிக்கிற போது ஒரு 4 சென்ட் இடம் அதிகபட்சம் அவர் கவுன்சிலர் சொன்னாராம், 7 லட்சம் சென்ட்டுக்கு சொல்றாரு. அப்படி பார்த்தாலும் 25 லட்சம் தானே வருது. 25 லட்சம்லாம் ஒரு காசா? ஒரு பஞ்சாயத்து போட்டு 2 கிலோமீட்டருக்கு ரோடு ஓட்ட முடிஞ்சு வச்சு, இவங்க ரோடாவா போடுறாங்க, கட்டுற மாதிரியா இருக்கு. என்ன சிக்கல் தெரியுமா? ஒரு பையன் ஒரு வீடியோ எடுத்து போற, ரோட்டை சுரண்டான் நகத்தை வச்சுக்கிட்டு, இப்படி சுரண்டி தண்ணியை தோண்டிட்டான். ரோட்டை தோண்டி மண்ணை தோண்டி தண்ணி வந்துருச்சு, அவனத்துக்கு உள்ள வட்டாங்க. இவ்வளவு தானே கணமா நீ நகம் வச்சிருக்க நாய, உள்ள வாடா அப்படின்னு சொல்லி உள்ள. ஏன்னா நகம் வச்சு நான் குத்தமாடா, அதான் வந்துச்சுரா, அதான் வந்து அறுத்து போட்டு நில்றா, எதுக்குடா ரோட்டை தோன்ற அப்படின்னு கேட்கிறாங்க. டே, நகத்துல தோன்ற அளவுக்கு ரோட்டு போட்ட நாய தூக்கி உள்ள விட்டுருக்கணும்ல. ஒரு கான்ட்ராக்டர் இருக்கான்ல, அதுக்கு ஒரு அவன் வந்து அதுக்கு டெண்டர் விட்டான்ல, அவன் எங்கெல்லாம் கம்பி வாங்கினா, கல் வாங்கினா, ஜல்லி வாங்கினா, தார் ஊத்துறா எல்லாம் கணக்கு காட்டிருக்கான்ல. அவ்வளவு தரம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு ரோடு சரியா இருக்கணும். ரூல்ஸ் சட்டம் சொல்லுது. 15 வருஷம் ரோடு இருக்குது. போட்டு முடிச்ச 3ஆம் மாசம் மழை பெஞ்சு அதே இடத்துல குழி. அடுத்து பேட்ச் ஒர்க் தான், எங்க யோகி பாபு மாதிரி பேட்ச் ஒர்க்கா பார்த்து விட்டு ஒட்டு போட்டு அந்த ரோடு எவ்வளவு தூரம் காசு அடிக்க முடியுமோ அடிச்சு விட்டு கணக்கு எழுதாங்களே. ஊர் கணக்கில் பூ வாங்கியது 5000, புஷ்பம் வாங்கியது 5000, அடுத்து பாருங்க மாலை வாங்கியது 5000. இதுல வெள்ளை அடிக்க சுண்ணாம்பு வாங்கினது, வெள்ளை அடிச்ச சரி சுண்ணாம்பு ஊர் கணக்கு எழுதுவாங்க. நம்ம ஊர்ல சாதாரண கணக்கில் அது மாதிரி ரகரகமா எழுதி களை வாங்குறான். ஒரு 200 குடிமக்கள் இருக்கக்கூடிய வீடுகள் கொண்ட வீடு பாதைக்கு ஒரு 4 சென்ட் வாங்கி கொடுக்கல என்ன இருக்குது? ஒரு பெரிய சிக்கலே கிடையாது. பேரூராட்சி இந்த ஊராட்சி நினைச்சா, இந்த கவுன்சிலர் நினைச்சா, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், இல்லை எங்க அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா அடுத்த 5 நிமிஷத்துல முடியக்கூடிய வேலை. அப்ப எங்களை மறுபடியும் போராட்டத்தை நோக்கி தூண்டிவிடக் கூடாது என்பதுதான்
கணபதி அவர ஊர் மக்களோட கோரிக்கை. நாங்க நாம் தமிழர் கட்சியுமே அதை தான் சொல்றோம். எங்களை திருப்பி திருப்பி போராட வைக்காதீங்க. ஒரு அடிப்படை தேவைகளை செய்து கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கற்பவதிக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு, அவசரமா வெளியேறி போகணும் போது 2 கிலோமீட்டர் சுத்த வேண்டிய நிலைமை வந்தா அவங்க சிக்கல் என்ன ஆகும்? ஒரு படிக்க போற பிள்ளைங்க இதையே பேசிக்கிட்டே இருக்கும், வீட்டில் பாதை இல்லை பாதை இல்லை பாதை இல்லைன்னு பேசுறோம். ஒரு மன உளைச்சலுக்கு வந்துட்டாங்க, கல்வி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த ஊர்ல பொண்ணு எடுக்கணும் வேணா வருவானா? பாதை இல்லாத ஊர்ல பொண்ணே கொடுக்க மாட்டேன்னுவாங்க. சொந்தக்காரனே ஊருக்கு வர மாட்டேங்கானா? யோசிச்சு பாருங்க. இல்ல நடக்கும். வலி வலி யாருக்கு தெரியும்? பாதிக்கப்பட்டவனுக்கு தான் வலி தெரியும். வேடிக்கை பார்க்கிறவனுக்கு வலி எப்படி இருக்குன்னே தெரியாது. பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் வலி தெரியும். அப்ப இந்த அரசாங்கம் அதை உணரணும். ஆனா இந்த அரசு உணருமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத எங்க கருத்து. எதையுமே நம்ம போராடி தான் பெற்றாகணும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். கண்டிப்பா எங்க பிள்ளைங்க உங்களோட நிற்பாங்க. கூடிய சீக்கிரமே இந்த பாதைக்கு ஒரு விடிவுகளை கொண்டு வந்து தருவோம், கட்டாயம் கொடுப்போம். அது ஆதி திராவிட நலத்துறையிட்ட பேசினாலும் சரி, இல்ல மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாவது சரி, இந்த மக்களுக்கான இந்த பாதை விடு பிரச்சனைக்கு கட்டாயம் நாம் தமிழர் கட்சி ஒரு தீர்வை எட்டி தரும். ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு சொல்லுங்களேன், இந்த கூட்டம் எப்படி நடத்துறோம்? ஒரு அனுமதி வாங்கின ஒரு ஆர்ப்பாட்டம் தான். உண்மையிலே இந்த பொருள், இந்த பேசுகிற பொருள் இருக்கு பாருங்களேன், இந்த பொருள் வந்து பொய்யான பொருளா இருந்ததுன்னு வச்சுங்களேன், காவல்துறை அனுமதி கொடுக்குமா நமக்கு? இந்த பொருள்ல ஒரு உண்மை இருக்குது. இல்லவே இல்லைனாலும் நான் இந்த நாட்டின் குடிமக்கள், எனக்கு நடக்க பாதை வேணும்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. நாம ஒண்ணு அவன் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி எங்களுக்கு வீடு கொடுன்னு போறாள்ல, எனக்கு இலவசமா அதை கொடு இதை கொடுன்னு போறாள்ல, இல்ல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா சாராயம் குடி செத்து போயிட்டாரு, எனக்கு நஷ்ட ஈடு கொடுலாம் கேட்டு போறாள்ல, அப்படி செத்து இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க நினைக்கும் பாதை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து வயலுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தாங்க. ஐயா அப்பா அதே கிட்ட விற்கிறீங்களா, ரேச தட்டி விடுங்க கிட்ட, 4 பேர் செத்துட்டாவது பாதை வாங்கிட்டு போயிடும். என்ன பண்ண? அப்படித்தானே ஆக வேண்டியிருக்கு. ஒரு திட்டுக்களை வச்சிரும், கட்ட கல்ல வச்சிரும், இந்த பாதைக்காக உயிர் நீத்த சண்முகம் குமார் முருகேசன் அப்படின்னு எழுதி வச்சிட வேண்டியதான். என்ன பண்ண? கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகிறவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிற இந்த அரசாங்கம் ஒரு பொதுமக்களோட பயன்பாட்டு பாதைக்கு 10 லட்சம் கொடுக்கறதுல என்ன இருக்குது? ஒரு சாதாரண நிதி தானே. 1500 கோடிக்கு ஒரு திட்டம் போட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 25 லட்சத்தை ஒதுக்க முடியாதா? ஒன்னும் கவர்மெண்ட் பணத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்க வாங்குற கமிஷனை கொடுத்தா போதும். அதான் அர்த்தம். 1500 கோடியில் எம்பிட்டு கமிஷன் போயிருக்கும், அதுல ரேசா அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடுங்க. எங்க ஒரு ரோடு போட்டா கூட அந்த ரோடு சரியா போட்டுருக்கான ஒருத்தர் குத்தி பார்க்க வரான்ல, 10% கமிஷன். ஓவர்சீசரு 10% கமிஷன் வாங்குறாரு, இன்ஜினியர் 2% கமிஷன் வாங்குறான், இங்க இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்லாம் இருக்காங்களே 3% கமிஷன் வாங்குறாங்க. இந்த பேரூராட்சியோ பஞ்சாயத்து போர்டா இருந்தா தலைவர்களுக்கு 5% போகுது, கிட்டத்தட்ட 38% கமிஷன்லேயே போயிருது. அப்ப என்னது? 100 ரூபாய் கொடுக்கணும் அரசாங்கம் கொடுத்தா 40 ரூபாய் தின்னுட்டு 60 ரூபாய் தான் போடுறாங்க. நம்ம 60 ரூபாயில எப்படி நல்ல ரோடு வரும்? இதுல கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருக்காரு, இந்த 100 ரூபாயும் போட்டு நிக்கிறவர், அவர் வேற நக்கணும். அதெல்லாம் எடுத்தது போக, வலிச்சு எடுத்தது போகத்தான் நமக்கு ரோடா வந்து சேரும். இதுல உட்காந்துக்கிட்டு ரோட்ல மூஞ்சி எப்ப பாக்குறது, ரோட்ல எப்படி சோத்த போட்டு திங்கிறது நம்ம கனவு வேண்டிட்டு இருக்கோம். ரோட்ல காரி துப்பிட்டு தான் போனோம். உடனே பொது இடத்துல எச்சி துப்பாதமாங்க, பொது இடம் மாதிரி இடம் வச்சிருக்கீங்க. அப்படியே வெளிநாட்டுல போய் பாருங்க, நாங்க சிங்கப்பூரை போல மாத்திடுறோம், நாங்க சைனா போல மாத்திடுறோம். அப்படி அந்த நாடு பேரெல்லாம் நீங்க சொல்லலாமா? அந்த நாட்டில் இருப்பது போல ஒரு சிறு பங்கு, கால் பங்கு இருக்குதா? நினைச்சு பாருங்க. எங்க கேவலங்க தைப்பொங்கலுக்கு இப்ப பாருங்க, நிறைய பேர் கூட கேட்கறாங்க, என்ன காசு இல்லை என்னங்க? எனக்கு அவமானமா இருக்குது. 135 ரூபாய் இல்லாமலாங்க நம்ம இருக்கோம். கேவலம் ஒரு புட்டி அரிசியும் ஒரு மண்டை வெல்லமும், அதுல என்ன கிசுமிசு பழமும், அதை வேற கூட அடாடா மக்க வெக்கங்கட்டு மானங்கட்டு. அவன் கொடுக்குற அந்த முந்திரி பருப்பு வாங்கி நக்கிட்டு போகலனா, நான் கரும்பு வேற அதுல வேற மொழியா வெட்டி தான் கொடுக்கணுமா? இல்ல எங்க ஊர்ல சண்டை போடுறாங்க, எல்லாத்தையும் நல்ல கரும்பை கொடுத்துட்டு ஈத்த கரும்பை தான் என்கிட்ட வந்து கொடுப்பா அப்படின்னு. செத்துற வேண்டாம் இதுக்கு. அந்த கரும்பை வாங்கி திங்கலனா நம்ம உயிரோடு இல்லாம இருந்துட்டு போறோம். ஏன் வீட்டுக்கு பொங்கல் வச்சோங்க. நாமெல்லாம் விவசாய குடிமக்கள், தமிழரோட பூர்வ தொழிலே விவசாயம். வீடுக்கு பொங்க வச்சு எல்லா வீட்டுக்கும் மாறி கொடுத்துக்குறாங்க. எப்பவுமே சொல்லுவோம்ல, நம்ம வீட்டு பண்டத்தை விட பக்கத்து வீட்டு பண்டம் தான் நம்ம ஆளுகளுக்கு நிற்கும். எங்க அம்மா பொங்கல் வச்சாலும் எங்க அத்தை எப்ப கொண்டு வந்து கொடுப்பேன், எங்க மைனி எப்ப கொண்டு வந்து கொடுப்போம், நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி பொங்கலை வச்சு மாத்தி கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப பொங்க வைக்கிறதுக்கே பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு. நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்க, நம்பிருங்க. நாடு டெவலப். எங்க மேல இருக்கவனும் அப்படித்தான் பேசுறான், கீழே இருக்கவனும் அப்படித்தான் பேசுறான். நிலைமை என்ன தெரியல,
இந்தியாவிலேயே அதிகம் கடன் வாங்கிய மாநிலம் யாரு? நம்ம தமிழ்நாடு. பெருமையா சொல்லுங்க. எது 50 வருஷ திராவிட ஆட்சி இன்னைக்கு முதல் இடத்துல கடல்ல வந்து நிக்குது. இந்தியாவோட நிலைமை என்ன தெரியுமா? வறுமையில் வாடுகிற நாடுகள் பட்டியல முதல் இடம் இந்தியா தான் இருக்குது. நினைச்சு பாருங்க. அவரா பேசுறாரு, ஸ்டாலினும் கருணாநிதியும் பேசிட்டு இருக்காங்க உள்ள இருந்து. நீங்க நம்பிடாதீங்க. அதனால திடீர்னு அப்பாவை வாழ்க வாழ்கன்னாரா என்னமும் பேச. ஆமா 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 போ, அவ்வளவுதான் முடியும். கோவம் வந்தா கோட்டடியா, ஆத்திரம் வந்தா ஆப்படி, இல்லைன்னா அடுத்த வீட்டுக்காரன் போட்டு அடி, கேஸ் வாங்கிட்டு உள்ள போ, முடிஞ்சு போச்சு. அரசியல்வாதியை பத்தி பேசக்கூடாது. எது அரசியல் பேசக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி எதுக்கு தேவையில்லாம அரசியல் பேசுறோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, அரசியல் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நினைவு இருக்கா? 500 ரூபாய் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு காணாம போச்சு. எங்க போச்சு தெரியுமா? எப்படி காணாம போச்சு? பழைய 500 1000 செல்லாதுன்னு அறிவிப்பாங்கன்னு யாராவது கனவுல நினைச்சோமா? ஆனா அரசு அதிகாரம் ஒரே நாள் ராத்திரி 8 மணிக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 நாள்ல செல்லாதுன்னா செல்லாதான். யார் அறிவிச்சா? அரசு அதிகாரத்தில் இருக்கவங்க. அவங்க பிரதமர் ஆனதுக்கு யாரு காரணம்? நீங்க போட்ட ஓட்டு. நாளைக்கே ஒன்னு இலவசம் அறிவிக்க முடியும், அதிகாரம். இல்ல இது இலவசம் ரத்து, அதிகாரம். எல்லாமே அரசு அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தை கொடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. அதைத்தான் 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய பெரிய அதிகாரத்தை 500 ஓவாக்கு வித்துட்டு எல்லாத்தையும் அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை நாளைக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்குது? நாம எப்பதான் கொடுக்கிற இடத்துக்கு உயர்றது? அப்படி யோசிக்கணும்ல. அப்ப அரசியல் கட்டாயம். நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல, எல்லா இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்குமே சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை, நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடலாம், உங்க பிள்ளை காலத்தில் வேற பிரச்சனை வரலாம். எல்லாத்துக்குமே தீர்வு அரசியல் விழிப்புணர்வு தான். உங்க ஓட்டை, உங்க அரசியலை உங்களுக்கு தேவையான ஒன்றுக்கு நீங்க எப்ப பயன்படுத்த தயாராகிறீங்களோ அப்பதான் உங்க அரசியல் உங்களை வெல்ல வைக்கும். இப்ப நாங்க பேசுறோம்ல, எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இங்க வந்து நிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? நான் 15 வருஷமா இந்த அரசியல் இருக்கிறோம். 15 கேஸ் வாங்கினதான் மிச்சம். 15 வருஷம் அரசியல்ல இந்த ஆண்டோட தொடக்கம் இருக்கு பாருங்க. இந்த ஆண்டோட ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க வீட்டில் ஒரு நாள் காலையில 4 மணிக்கு எண்ணெய் ரெய்டுன்னு வந்துட்டாங்க. 79 காவல்துறை துப்பாக்கி வச்சுக்கிட்டு என் வீட்டை சுத்தி நிக்குது. நான் இருக்கிறதே ஒரு காலனி வீடு, அதை சுத்தி 4 மணிக்கு எங்க ஊர்ல எங்க அக்கா மாதிரி எஞ்சி இந்த கோலம் போடுறதுக்கு ஜானிக்கனே எழுட்டு போயிட்டு இருப்பாளியா. என்ன இந்த பேர் வீட்டில் இப்படி நிக்கான்னு சொல்லி தெருவிலே இல்லை, ஒருத்தர் வரல வெளியில. 4 மணிக்கு என்னை வந்து எழுப்புறாங்க. நான் சும்மா பதறிட்டு பார்த்தா ஜாக்கெட்லாம் போட்டு போலீஸ்காரன் வந்து நிற்கான். யாரா புதுசாக இங்கே வந்து நிற்கான்னு பார்த்தா எண்ணெயிலேருந்து வந்து நிற்கிறேன். எண்ணெயில் வந்து ஏன்டா வந்து நிற்கிறீங்க? நான் ஸ்டுடியோ வச்சிருக்கேன். நான் நினைச்சேன் எங்கள் அக்கா சொல்லிச்சு யாரோ தேடி வந்திருக்காங்கன்னு. 3 மணிக்கு 4 மணிக்கு நம்மளை போய் ஆல்பம் கொடுக்காம விட்டோமோ, போட்ட ஆல்பத்தை பிடிக்க வந்துட்டாங்களோ. ஒருவேளை கட்சியில் இருக்கணும் பத்திரிகை கொடுக்குறது 4 மணிக்கு எந்த போய் கொடுக்க வந்தான் அப்படின்னு நினைச்சிட்டே பார்த்தா காவல்துறை வந்து நிற்குது. என்ன சொல்லுது? இந்த அரசியலில் இருப்பதனாலேயே நாங்கள் இந்த நாட்டை பிரிவினைவாதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை குற்றம் சாட்டி விசாரிக்க வந்துட்டாங்க. 4 மணி நேரம் வீட்டில், அரை மணி நேரத்துக்கு மேலே தேடுறதுக்கு இடம் கிடையாது. வீட்டில் தேடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே இடம் கிடையாது. 4 மணி நேரம் பரிசோதனை பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஊருக்குள்ள பேசுறாங்க பாருங்க பேச்சு. அடையே அந்த அப்படியா இந்த இப்படியா அங்கே வச்சிருக்காரா இங்கே வச்சு இந்த சாராய கடைக்கு போறான் நம்மள மதி அந்த வாங்கின காசு அங்கே தான் வச்சிருந்தானா, அதைத்தான் தோண்டிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த செங்கச்சொல்ல வேண்டான்னு போராடினாங்கல்ல அவங்க எல்லாம் காசு வாங்கியிருந்தாங்களாம். உடனே செங்கச்சொல்லக்காரங்க பார்ட்டி வச்சுக்கிட்டு இருக்கான், மதிவான வீட்டில் ரைடு அடிக்காங்க அப்படின்னு. உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா? உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க இருக்க வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எல்லாம் கேட்டுட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா ஊர்ல இருக்க வந்தா அந்த ஓவலை பச்சு பேசுறான்னா டெல்லியில இருந்து வந்து நீமா அதை சொல்லிட்டு என்னன்னா காவல்துறைனா பயப்படுறாங்க, அரசுனா ஒண்ணும் கிடையாதுங்க. பாபு சிதம்பரனார் போராடாத போராட்டமா? இந்த நாட்டின் கொடிக்காக செத்து போறான திருப்பூர் குமரன் அவன் பார்க்காத போராட்டமா? இன்னைக்கு வேணா பாபு சிதம்பரனார் பற்றி இவ்வளவு பேசுறமே, அவர் பாடுபட்டது எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய பணக்கார ஜமீன் வீட்டில் பிறந்தவர், சொத்து அத்தனை வித்து என்ன பண்ணாரு? இந்த நாட்டு மக்கள் வாழணும், இந்த நாட்டின் வாணிபத்தை காப்பாற்றணும் சொல்லி 2 கப்பல் சுதேசி கப்பலை ஓட விட்டான். கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனோட வழக்கறிஞர் பட்டத்தை பிடிங்கி அவனை சிறையில் போட்டாங்க. சிறையில் மாடு இழுக்க மறுத்த செக்க இழுத்தான் படிக்கிறோமே. ஏன் எத்தனை பேர் காந்தி காந்தி எல்லாம் பீத்துறாங்கல்ல,
எத்தனை போராட்டம் நடத்துறான்னு சொல்றாங்கல்ல, யாரும் சந்திக்காத போராட்ட சிறையில் இவனுக்கு எதுக்கு மாடுலுக்கு மரத்த செக்க எழுதி விட்டாங்க? ஏன்னா அவர் தான் ஆங்கிலேயனை வெளியேற்றுவதற்கு என்ன வழின்னு கண்டுபிடிச்சு வாணிபத்தை கையில பிடிக்கணும்னு சொல்லி சுதேசி கப்பலை ஓட்டி காட்டினாரு. கடைசியில வெளியில வந்து மண்ணெண்ணை வித்து அதுக்கும் வழி இல்லாம செத்து போயிட்டாரு. இதை படிச்சு எழுதுனதுக்கு எனக்கு 5 மார்க்கு 12ஆப்ல. எங்க அம்மா தான் கேட்டாங்க, என்ன இது நமக்கு தேவையாடா அப்படின்னாங்க. படிக்கும் போது இப்படியே படிப்போம், வாவுசி அவர்கள் வாவுசி அவர்கள் வாவுசி அவர்கள் ஒழுங்கா படி முதவி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை படிக்க சொல்லும் போது இனிச்சுல, வாவுசி ஏதோ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு மறந்தவங்க தானே. அந்த வாவுசி இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்படும் போதெல்லாம் அந்த விடுதலை பெற்றிருக்க நாம அடுத்த தலைமுறைக்காக நம்ம போராடக்கூடாது, போராடணும், யாரு விட்டு மாடாது போராடட்டும் அப்படின்னு நினைக்கிற பாருங்க, அங்கதான் தோத்து போயிடுறோம். நமக்கான விடுதலைய நாம் தான் பெறணும். கணவதியாபுரம் மக்களினோட பாதை பிரச்சனை யார் தீர்க்கணும்? கணவதியாபுரம் மக்கள் தான் தீர்த்துக்கணும். இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படிலாம் காத்திருக்க கூடாது, வர வைக்கணும். எப்படி? உங்களோட ஒற்றுமையை பார்த்து உங்களோட போராட்ட உறுதியை பார்த்து எங்களை ஆட்களை வர வைக்கணும். இப்ப நாங்க ஒரு ஊன்றுகோல், இது மாதிரி எல்லாரும் உங்க பக்கம் திரும்புறதுக்கு நீங்க தான் சரியான உத்தியை கண்டுபிடிச்சு சரியா நிக்கணும். உங்க ஒற்றுமை தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மணி அடிச்சது மாதிரி போய் நிற்கும். நீங்க எதுக்கு தயாராகுங்க? கட்டாயம் இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த வருவாய்த்துறையில் இருக்கவங்க, வட்டாட்சியர்கள் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். நாங்கள் கொடுத்த மனுவை பரிசீலித்து முறையாக நடவடிக்கை எடுங்க. இல்லை நீதிமன்றம் போகிற அளவுக்கு எங்களை தள்ளிவிட வேண்டாம். ஏன்னா ஒரு நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு பாதை இல்லைன்னு சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இப்படிதான் வரணும், அப்படிதான் பயன்படுத்தணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரண புறம்பக்கம் 5 வருஷம் காத்து கிடந்த விட ஏன் இடம்னு இருக்கான் கேட்டால் நான் தான் காத்திருந்தேன், முள்ளெல்லாம் வெட்டி செதுக்கி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாதை போட்டு 40 வருஷமா பயன்படுத்துகிற பாதை இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்ப இந்த அரசு நிர்வாகங்கள் அதற்கு சரியான நடவடிக்கை எடுங்க. கட்டாயம் நாம் தமிழர் கட்சி உங்களோடு குரல் கொடுக்கும். நாங்கள் வெறும் இது சும்மா பேச்சுக்கு சொல்றோன்னே மறுபடியும் நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி நாங்கள் வெல்லலைனாலும் ஒவ்வொருத்தரும் எங்கெங்க பகுதியில் எங்களால் முடிய எதையெல்லாம் மக்களுக்கு சாதித்து கொடுக்க முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். எங்களோட அளவுக்கு என்ன அளவுக்கு போராட முடியுமோ அதை நாங்கள் போராடி அந்தந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கொண்டே, வெறும் மேடையில் மட்டும் வாய் பேசிட்டு போற கூட்டம் கிடையாது. கைதட்டுறதுக்காக எங்களை பார்க்கணுங்கிறதுக்காக பேசிட்டு போற கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் கிடையாது. அதனாலதான் 4 தேர்தலில் போட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி இன்னைக்கு 8% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா நாம் தமிழர் கட்சி வந்திருக்குன்னா எங்களோட நம்பிக்கை தான், நாங்க பார்த்த வேலை தான். எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம இன்னைக்கு ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் ஒரே கட்சி தான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஒரு கட்சி, அது நாம் தமிழர் மட்டும்தான். இப்ப கூட எங்க அண்ணன் கேட்டாங்க முந்தா நாள் கூட, ஏன் கூட்டணி வைக்க மாட்டீங்க? 2 எம்எல்ஏ 2 எம்பி வந்தாதான மரியாதை. 2 எம்எல்ஏ 2 எம்பி இப்படி அப்பா மாதிரி இருந்து என்ன மரியாதை? 234 எம்எல்ஏ இருந்தே அப்பாவால ஒன்றும் புடுங்க முடியல, ஒன்றும் தாளிக்க முடியல. வெறும் 2 எம்எல்ஏ வச்சுட்டு நாம் தமிழர் சீமான் என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க பாப்போம். இப்ப கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட், இப்ப கருணாநிதிஸ்ட். ஏன் சொல்லுங்க? கூட்டணி வச்சு வச்சு உண்மையிலே இந்த போராட்டத்தில் எடுத்துக்க வேண்டியது கம்யூனிஸ்ட். அவங்க தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைன்னு தேடி தேடி வருவாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி போய் செத்தே போச்சு. ஏன்? கருணாநிதி ஒரு கூட்டணியில் இருந்திருந்து அவங்க 4 எம்எல்ஏ உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா அப்படின்னா அதான் தூக்கி போட்டாச்சுல உட்காரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். அப்ப எங்கேயுமே எதிர்த்து பேச முடியல. கூட்டணி வச்சு 2 எம்எல்ஏ 2 எம்பி ஆகி என்ன பிரயோஜனம்? நாம் தமிழர் வளர்ந்துரும், மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நாம் தமிழர் வளரணும் என்கிறதுக்காக அரசியல் பண்றவங்க அல்ல. நாம் தமிழர் வளர்ச்சியில நாட்டு மக்களோட வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் என்கிற கட்சியே எங்க அண்ணன் சீமான் படிப்படியாக ஒவ்வொரு தேர்தலையும் கட்டி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. கட்டாயம் மக்களோடு மக்களா இருப்போம். அரசு துறை எங்கள் கோரிக்கையை ஏற்று முறையா விரைந்து இங்க இருக்கக்கூடிய எங்கள் போராட்டத்துக்கு அனுமதிச்ச காவல்துறை அதிகாரிக்குமே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். நாங்கள் கொடுத்த மனுவை ஒரு பரிசீலனை பண்ணுங்க, ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. இந்த அரசு நிர்வாகங்களுக்கு எங்களோட உதவியா நில்லுங்க. கட்டாயம் ஒரு சீக்கிரமா நீங்களே ஒரு தீர்வை கொடுத்து ஒரு பகுதி மக்களை இப்படி போராட தூண்டாதீங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு காவல் கிணறுல மற்ற மக்கள்லாம் சரியா நிக்கிறாங்க, அவங்கெல்லாம் சந்தோஷமா போய்கிட்டே இருக்காங்க. நாங்க மட்டும் ரோட்ல வந்து நிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் வந்து இதே எல்லாருக்குமான பாதை எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இப்படி வந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இப்படி நடு ரோட்ல வந்து புலம்ப வேண்டிய, பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஒரு விடுதலை, ஒரு உரிமையை கூட பாருங்களேன், கொடுங்களேன்.
எங்க பாதையை கொடுங்களேன், எங்களுக்கு பாதை கொடுங்களேன், பிச்சை கேட்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க பாத்தீங்களா? அப்பதான் கடுப்பாகுது. என் உரிமை நான் எதுக்கு பிச்சையா கேட்கணும், என் உரிமை நான் துணிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் சிக்கலே ஆரம்பிக்கு. இந்த அரசாங்கத்தோடு போராட வேண்டிய, எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பது என்பது எங்கள் நோக்கம் கிடையாது. ஆனா எங்கள் உரிமை கிடைக்கவில்லைன்னா என் மூச்சு காட்ட நான் தான் சுவாசிக்கணும். அது மாதிரி எனக்கான உரிமையை நான் தான் கேட்கணும், குரலை வசதி கேட்கணும்ல. கூட்டமா இருக்கும்போது ரொம்ப குரலை ஒத்தி ஏன் பேசுறேன்னு கேட்க, நான் சத்தமா பேசுறத கேட்க வேண்டியிருக்கு. அப்ப சத்தமா பேசுறீங்க, எனக்கான தேவையை சொல்றதுக்கே நான் சத்தமா பேச வேண்டியிருக்குது. இதுவே பெரிய அரசியல். இப்படி ஒவ்வொரு முறையும் குரல் எழுப்பி சத்தம் போட்டு தான் வரணும்னா அப்புறம் எதுக்கு ஜனநாயக நாடு? பிற எதுக்கு நீங்க தேர்தல் நடத்தணும்? ஒரு ஊராட்சி நிர்வாகம், உள்ளாட்சி நிர்வாகம், அதுபோக சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், பேராளர், இங்க இருக்க பாராளுமன்ற, எத்தனை கட்டமைப்பு, இவ்வளவு கட்டமைப்பு எதுக்கு? மக்களை நல்ல முறையில் வாழ வைப்பதற்கு. இவ்வளோ பேர் இருந்து ஒரு பாதை சாதாரண ஒரு 20 லட்சம் ரூபாய் காசுங்க, ஒரு 4 சென்ட், இன்னும் சொல்ல போனா 3 அடிலாம் எடுத்து பார்த்தா 1.5 சென்ட் கூட வராது. அந்த முக்கோணத்தை ஒரு எல் சைஸுக்கு எடுத்தோம்னா ஒரு 1.5 சென்ட் கூட வராது. அந்த ஒரு வீடு பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து கழிவறை கட்டி வச்சிருக்காங்க, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில அவங்களுக்கு, எனக்கு அவங்க பேர் தெரியல, இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளை கைதட்டி தெரிவிக்கணும், கட்டாயம் பாராட்டுகளை தெரிவிச்சிடணும். ஏன்னா அந்த எல் சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த 3 அடி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அந்த வீட்டுக்காரங்க எப்பனாலும் எடுக்க தயாருன்ட்டாங்க. அந்த மனநிலைக்கு இந்த அரசு அதிகாரிகளும் வரணும். ஒரு வீட்டில் குடியிருக்கிற அவங்களே எங்க இடத்த விட்டு கொடுத்துற அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பயன்படுத்தினா எடுத்துட்டு போட்டு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இன்னொரு 1.5 சென்ட், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 1.5 சென்ட் இடமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுவும் எங்க ஐயா அப்பாவு மாதிரி ஆளுகளுக்கு இது ஒரு காரியமே கிடையாது. ஒரு சட்டமன்றத்தில் சபாநாயகர் அளவுக்கு உயர்ந்து இருக்கிற அப்பா அவர்கள் மக்கள் மனசுல உயர்ந்து நிக்கணும், கனோதியாபுரம் மக்கள் மனசுல உயர்ந்து நிக்கணும். அப்படின்னா விரைந்து இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த செய்தி ஒருவேளை காவல்துறை மூலமாகவோ இல்லை இங்க இருந்து குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஐயா கூட குறைய பேசிட்டான்னு சொல்லி எப்படி கரெக்டா சொல்லி கொடுங்களா, அது மாதிரி கூட கோரிக்கை வச்சோன்னு சொல்லிருங்க. ஐயாட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க, ஐயாவுக்கு போஸ்ட் அடிப்பாங்க, ஐயா சிரிச்ச மாதிரியே படம் போடுவாங்க, ஐயா வாழ்த்துறன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லுங்க. வர்ற பொங்கல் அப்பாவு பொங்கலா கூட இருக்கலாம், அதுக்காக ஒரு வழி ஏற்படுத்தி கொடுங்க. என்ன கலைஞர் பொங்கல் வந்துருச்சு, ஜெயலலிதா பொங்கல் வந்துருச்சு, இலவச பொங்கல் வந்துருச்சு, ரேஷன் கடை பொங்கல் வந்துருச்சு, ஒரு அப்பாவு பொங்கல் வந்துட்டு போட்டுமே. இந்த பொங்கல் நல்ல விதமாக கொண்டாடுறதுக்கு பாதை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அப்படி பொங்கல் இல்லை உங்களுக்கே பொங்கல் வைக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு பொங்கல் யாருக்கு வைப்பதுன்னு நீங்க தான் முடிவு செய்யணும். மக்கள் ஏதோ வந்தாங்க போனாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி பேசுவதற்குமான மட்டும் கட்சி அல்ல. கட்டாயம் ஒரு இடத்துல கால் வச்சிட்டோம்னா வெற்றி பெறுகிற வரை அந்த இடத்துல வந்து ஓய மாட்டோம். அதனால எங்களை ரொம்ப தூரம் போராட விடாம உங்களோட பேரை காப்பாத்துகிற வழியில விரைந்து இறங்குங்க. இல்லை நாம் தமிழர் கட்சி கட்டாயம் உங்களோட நிற்கும். இந்த கனவதியார ஒரு மக்களுக்கு சொல்லிக்கிறேன், கட்டாயம் எங்க பிள்ளைங்க உங்களோட இருப்போம். நீங்க ஓட்டு போடுறீங்க போடல அதெல்லாம் 2வது பட்சம். தேர்தலை மட்டும் முன் வச்சு வேலை பார்க்க நினைச்சிருந்தா தேர்தல் அப்பதான் உங்களை பார்க்க வந்திருப்போம், நான் அடுத்த தேர்தலுக்கு வந்திருப்போம். தேர்தல் முடிஞ்ச 4 மாதத்துல தோத்தவங்களையும் தோத்த 2 வேட்பாளரையும் கூட்டு வந்து உட்கார்ற கட்சி யாராவது இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா? ஜெயிச்சவங்க வந்து எட்டி பார்க்கல, ஆனா தோத்தவங்க தான் வந்து எட்டி பார்க்கறாங்க. அதனால கட்டாயம் நம்பிக்கையோடு நில்லுங்க, பிள்ளைகளோடு நில்லுங்க, கட்டாயம் உங்களுக்கான பாதையை மீட்டு கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். நாம்